சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. நாலா பக்கமும் திமுகவுக்கு நெருக்கடி, ஸ்டாலின் அதிர்ச்சி. 100 நெருக்கடிகள், 200 டார்கெட்டோடு சுற்றி சுற்றி எல்லா பக்கமும் வேகம் காட்டி கொண்டு இருக்கிறாங்க திமுகவினர். ஒரு பக்கம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு, திருநெல்வேலி பயணம், இன்னொரு பக்கம் மதுரை, கோவை பயணம், துணை முதலமைச்சர் உதயநிதி ஒரு பக்கம் மண்டல மாநாடு, இளைஞர் அணி மண்டல மாநாடு, திருவண்ணாமலை, அடுத்து திருப்பூரில் மகளிர் அணி மேற்கு மண்டல மாநாடு, இப்படி ஸ்கெட்ச் போட்டு வேலைகளை பார்த்து கொண்டு இருந்தாலும் கூட, காணொலி வாயிலாக கூட்டம் நடத்தி வந்தாலும் கூட, தேர்தல் நெருங்க சில காட்சிகள் அவர்களுக்கு திகில் கொடுக்காமல் இல்லை. திமுகவுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதில் அமைச்சர்கள் தரப்பினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். ஆனாலும் கூட அந்த பேச்சுவார்த்தை தோல்வி. இது முதல் திகில். திமுக வரலாற்றில் எப்பொழுதுமே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அவர்களுக்கான ஒரு வலுவான வாக்கு வங்கியாக இருந்து வந்தார்கள். ஆனால் இந்த ஆட்சியில் அது பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்து கொண்டே இருக்கிறது. ஜனவரி 6ஆம் தேதியிலிருந்து அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் தீவிரப்படுத்துவோம், அதில் உறுதியாக இருக்கிறோம் என அறிவித்திருக்கிறாங்க. இன்னொரு புறம் பணி நிரந்தரம் செய்ய கோரி தொடர்ந்து போராடி கொண்டே இருக்காங்க செவிலியர்கள். அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினர் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன். கிட்டத்தட்ட 97.37 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டு இருப்பதில் இறந்தவர்கள், இரட்டை வாக்கு என இந்த கணக்கெல்லாம் போக கிட்டத்தட்ட ஒரு 65 லட்சம் வாக்காளர்கள் முகவரி மாறி இருக்கிறாங்க என நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய சுமையா ஆளும் திமுகவுக்கு மாறியிருக்கு. தங்களுடைய வாக்காளர்களை தான் டார்கெட் செய்து நீக்கி இருக்கிறார்கள். என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என அதனை நோக்கி தீவிரமாக பயணிச்சுட்டு வராங்க. எதிர்க்கட்சிகளரான எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன் போன்றவர்களின் தொகுதிகளான எடப்பாடி, திருநெல்வேலி தொகுதிகள் எல்லாம் குறைஞ்ச அளவில் தான் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் முதலமைச்சருடைய தொகுதி கொளத்தூர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய சேப்பாக்கம், திருவல்லிக்கேணிக்கெல்லாம் அதிக அளவில் வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கு. அப்படி என்றால் திமுகவை டார்கெட் செய்கிறார்களா? ஏனென்றால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 5000 வாக்குகள் குறைவிலான வித்தியாசத்தில் வெற்றி, தோல்வி கிட்டத்தட்ட 23 தொகுதிகளில் இருந்தது. அப்படியானால் 5 ஆட்சி ஆண்டு மீது இயல்பாக மக்களுக்கு வரக்கூடிய கோபம் நூலையில் இந்த வெற்றி வாய்ப்பு பறிபோகும். இன்னொரு பக்கம் புதிதாக அரசியல் களத்திற்கு வந்திருக்கக்கூடிய விஜய் என பலரும் வாக்குகளை பிரித்தா ஆட்சி அதிகாரத்துக்கான வாக்குகளை இழந்துவிடக்கூடாது என எச்சரிக்கையாகவும் இருக்கிறார்கள் திமுகவினர். இதற்கடுத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விடியா ஆட்சி, திமுக ஆட்சி என தொடர்ந்து அட்டாக் செஞ்சுட்டு வராங்க. அவுட் செய்து புள்ளி விவரங்களோடு அட்டாக் செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய சுமையும் திமுகவுக்கு மாறியிருக்கு. அதற்கடுத்து சில மாவட்டங்களில் எழுந்திருக்க உட்கட்சி மோதல்கள் எவ்வளவுதான் பஞ்சாயத்து செஞ்சாலும் புகைந்து கொண்டே தான் இருக்கிறது. அடுத்தது மிக முக்கியமாக கூட்டணி கட்சிகள். அதில் முதன்மையாக உடைச்சல் கொடுக்கிற கட்சியாக காங்கிரஸ் இருக்காங்க. இப்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என கொஞ்சம் கூடுதலாகவே ஓங்கு ஒலித்து கொண்டு இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் 20 சீட் கேட்டு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவையெல்லாம் மு.க.ஸ்டாலினுக்கு பெரும் சிக்கலாக மாறியிருக்கு.